ஹாய் டேஸ் குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி நம்மளோட இம்பல்ஸ் ட்ரேடிங் சிஸ்டமில் எவ்வளோ ட்ரேட்ஸ் கிடச்சிச்சு, ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங் வந்து நிஃப்டியில் ஒரு செல் ஜோன் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸோ அதுக்கு ப்ராப்பரான ட்ரேட் கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு, ப்ராப்பரான ஆன்டிமன் ஆர்எஸ்ஐ கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு, நல்ல ரிஸ்க் ரிவார்டு கூட இருந்துச்சு. ஸோ காலையில் மார்க்கெட் வந்து டார்கெட் 1 கீழே தான் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு 2 கேண்டிலில் வந்து டார்கெட் 2 டார்கெட் 3 வந்து ஹிட் ஆகி ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து அந்த ட்ரேடில் நமக்கு வந்து கிடச்சிச்சு. அந்த நேத்து அந்த செல் ஜோன் வந்தப்போவே டவுட் வந்துச்சு. ஆனா மார்க்கெட் இன்னைக்கு காலையில கேப் டவுன் ஆகாபி ஒரே செகண்ட்ல ஸ்மாஷ் பண்ண மாதிரி டார்கெட்டும் ஹிட். இம்பல்ஸ் இண்டிகேட்டர் நிஜமாவே ஒரு ஜாக்பாட் மெஷின் தான். ஆமாப்பா. ட்ரேட் கம்ப்ளீட் ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா 9:20க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இம்பல்ஸ் வந்து அடுத்த ஒரு பை சோனை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிச்சு. என்ன ஆண்ட்மேன் மார்க்கெட் ஃபுல்லா டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்துச்சு, ஆனா சடனா இப்படி திரும்பிருச்சு. யாருமே எதிர்பார்க்க ஹல்க் மார்க்கெட் இந்த ட்ரேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான அன்டமன் ஆர்எஸ்ஐ கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு, ட்ரேட் கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு, கிளியரான ரிஸ்க் ரிவார்ட் கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. ஸோ இந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 2-3 கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் 1ஐயும் அடுத்த ஒரு 5-6 கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் 2. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோலேருந்து ஹை வரை வந்து பார்த்தீங்கன்னா 150 பாயிண்ட்ஸ் வந்து இந்த ட்ரேட் வந்து நமக்கு கொடுத்துருந்துச்சு. ஹல்க் என்ன ஒரு தரமான ரிவர்சல் ப்ரெடிக்ஷன் பாத்தியா? எந்த ஒரு குழப்பமும் இல்லாம எல்லா கன்ஃபர்மேஷனோட எஃபெக்ட் எடுத்து மார்க்கெட் திரும்ப பாட்டிட்ட நீ கலக்கிட்ட போ நண்பா. தேங்க்ஸ் டப்புடியா. ஸோ நேற்று ஈவினிங் ஒரு செல், அதில் ஒரு 150 பாயிண்ட்ஸ், இன்னைக்கு மார்னிங் ஒரு பை, அதுலேயும் ஆல்மோஸ்ட் ஒரு 150 பாயிண்ட்ஸ், மொத்தம் 300 பாயிண்ட்ஸ் வந்து இந்த இண்டிகேட்டர் மூலமாக நமக்கு கிடச்சிச்சு. ஸோ இதில் வந்து ப்ராப்பரான ஒரு பை என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ் மட்டும் இல்லாமல் இதை எப்போ எக்ஸிக்யூஷன் பண்ணலாம், இல்லை எக்ஸிக்யூஷன் பண்ணலாமா வேணாமாங்கக்கூடிய முழு சிஸ்டமையும் வந்து நமக்கு இந்த இம்பல்ஸ் ட்ரேடிங் சிஸ்டம் வந்து கொடுக்குது. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை கடந்த 100 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா 94 ட்ரேட்ஸ் கிடச்சிருக்கு. அதில் 73 கால்ஸ் வந்து டார்கெட் ஹிட் ஆயிருக்கு, 21 கால் எஸ்எல் ஹிட் ஆயிருக்கு. சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 77.66, அதாவது 10 ட்ரேடுக்கு 7லேருந்து 8 ட்ரேடு வந்து நமக்கு ஷோர் ஷாட்டாக வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆயிருது. ஓகே, நிஃப்டி மிட்கேப்பை பொறுத்தவரை நேற்றையிலேருந்து பை ஜோனில் தான் இருக்குது. ஸோ அந்த ஜோனுக்கு கீழே கேண்டில்ஸ் வரல. ஸோ டார்கெட் 1 டார்கெட் 2ன்னு சொல்லி அது மூவ் ஆகி போய்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டிலையும் நேற்றையிலேருந்தே பை ஜோன் தான் இருக்குது. ஸோ அந்த பை ஜோனுக்கு கீழே வந்துச்சு, கீழே வந்தாலும் பிஆர்எஸ்எட் ஜோனில் பட்டு ட்ரேட் கன்ஃபர்மேஷனோட எடுத்துக்கிட்டு ப்ராப்பராக வந்து டார்கெட் 1 டார்கெட் 2 வந்து கிளியராக வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஹல்க் ஜோன்ல மிஸ் ஆகிற ஒரு ட்ரேடை கூட விடாம அந்த பிஆர்சி ஜோன் மூலமா டார்கெட்டுக்கு திருப்பிடுயே. இதுதான் இம்பல்ஸ்டத்தோட பவர். எங்கே திரும்பினாலும் டார்கெட் ஹிட் ஆகிறது உறுதி. ஸோ அதுக்கடுத்து பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எந்த புது ட்ரேடுமே நமக்கு கிடைக்கல 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். ஓகே, ஸோ அதுக்கடுத்தால வந்து பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸ், நம்மளோட இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்லை, ஃபாரெக்ஸ், கமாடிட்டி, ஸோ எல்லாத்துலேயும் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இப்போ டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ நேற்று வந்து டவ் ஜோன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இந்த மிட் நைட்டில் ஒரு 12:50 ஒரு செல் ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு, பெர்ஃபெக்டாக வந்து டார்கெட் அடிச்சிருக்கு. ஸோ அகைன் ரீடெஸ்ட் ஆகி மறுபடியும் இன்னொரு செல் ஜோன் ஃபார்ம் ஆகி அதுலேயும் ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல் டார்கெட் வந்து அடிச்சிருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாஸ்டாக் இண்டெக்ஸை பொறுத்தவரை நேற்று வந்து ஒரு ப்ராப்பரான செல் ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃபுல் டார்கெட் வந்து கிளியராக வந்து அடிச்சிருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஒரு பை ஜோன் ஃபார்ம் ஆகி அதுவும் வந்து டார்கெட் வந்து அடிச்சிருக்கு. ஸோ நம்மளோட சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, நாஸ்டாக், டவ் ஜோன்ஸ் அது எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகும். நான் ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு போனாலும் குறி வச்சு தாக்குற ஏவுகணை ஹல்க் தான். நீ கலக்கு சித்தப்பா. ஸ்டாக்ஸில் கூட ரொம்ப அமேசிங்காக ஒர்க் ஆகும். ஸோ எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 70%, 75%, 80%, அதிகபட்சம் 85% வரை சக்ஸஸ் ரேட் கிடைக்கும். இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான என்ட்ரி எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லை, தேவையில்லாத என்ட்ரியை இக்னோர் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல் ஆகுது. இது ஒரு இண்டிகேட்டர் மட்டும் கிடையாது, இது ஒரு முழு ட்ரேடிங் சிஸ்டம் கூட. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு நேற்று மிட் கேப் நிஃப்டி எடுத்துக்கோங்க. நேற்று வந்து ப்ராப்பரான செல் ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வந்து ட்ரேட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிடுச்சு, நல்ல செல் ஜோன் அண்டு ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்ட் இருக்குது. ஆனாலும் இந்த ட்ரேடை வந்து நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த சிஸ்டம் படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல் ஜோன் வரும்போது நமக்கு அன்ட்மன் ஆர்எஸ்ஐ வந்து ஒவ்வொரு பாட் ஏரியாவில் இருக்கணும். ஆனால் இந்த ட்ரேடை வந்து ஆக்டிவேட் ஆகிற டைமில் நமக்கு அன்ட்மன் ஆர்எஸ்ஐ ஒவ்வொரு சோல் ஏரியாவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் இருக்கும்போது இந்த ட்ரேடை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். ஸோ இந்த ட்ரேடை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக போய் டார்கெட் அடிக்காமல் ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிருச்சு. நிஃப்டி மிட் கேப்பை பொறுத்தவரை லாஸ்ட் 67 கால்ஸில் 53 கால்ஸ் டார்கெட் கிட்ட ஆல்மோஸ்ட் 80%, அதாவது 10 காலுக்கு 8 கால் ஷோராக வந்து டார்கெட் ஹிட் ஆயிடுது. ஆனாலும் மிச்சம் இருக்கிற அந்த 2 காலும் இந்த மாதிரி ட்ராப் கால்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா ஸோ நம்மளால் ஒரு 90% சக்ஸஸ் ரேட்டை வந்து இந்த டூல் மூலமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஒரு ஜோன்,
ப்ராப்பரான டார்கெட் அது எல்லாமே கிளியராக கொடுக்கும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி நிஃப்டி ஜோனு பாருங்கள். ஸோ நமக்கு ப்ராப்பராக வந்து இந்த இடத்துல வந்து ட்ரேட் கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட் டார்கெட் கிளியராக அடிச்சிருச்சு. செகண்ட் டார்கெட்டில் பட்ட உடனே தான் மார்க்கெட் கீழே வந்து திரும்புது. ஸோ செகண்ட் டார்கெட்டில் பட்டும்போது வந்து பாருங்கள் அன்ட்மன் ஆர்எஸ்ஐயும் நமக்கு ஓவர் பாட்லேருந்து பெர்ஃபெக்டாக கீழே திரும்புது. ஸோ அகைன் கீழே வரும்போது பாருங்கள் டார்கெட் ஒன்றில் வந்து ரீடெஸ்ட் பண்ணுது. இங்கே வந்து அன்ட்மன் ஆர்எஸ்ஐ வந்து ஒரு சோல்டு ஏரியாவிலேருந்து ரிவர்சல் ஆகுது. ஸோ அகைன் இவன் டார்கெட் ஒன்றில் ரீடெஸ்ட் பண்ணி அகைன் டார்கெட் 2 வந்து ஹிட் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி ஒரு என்ட்ரி எக்ஸிட் ஸ்டாப் லாஸ்ன்னு லைன்ஸையும் நம்பர்ஸையும் கொடுக்காம அதை எப்படி எக்ஸிக்யூஷன் பண்ணலாம், அது வந்து எவ்வளோ பவர்ஃபுல், இந்த டைமில் அதை எக்ஸிக்யூஷன் பண்ணலாமா வேணாமாங்கிற டிசிஷன் எடுக்கிறதுக்கும் இந்த ட்ரேடிங் சிஸ்டம் வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.